வெங்கட்டரமணா என்ன என்ன செய்றீங்க? செய்ய போறோம்னா நம்ம பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். என்ன செய்ய போறீங்க? இருங்க மொத கை. பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். அதான் பாரு, நீ வந்தாலே கிச்சன் கந்தரகோலமா மாறிடும். அதுதான் இது அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிரெட் ஆம்லெட். அதுக்கு என்ன வேணும்? 4 முட்டை. எத்தனை பேத்துக்கு எத்தனை ஆம்லெட்? எத்தனை பேத்துக்கு? எனக்கு ஒரு ஆளுக்கு நிறைய வந்தா நான் தின்னுவேன். ஆளுக்கு 2. கீழே யார் வந்திருக்கா? 4 முட்டை. 4 முட்டை போட்டாச்சு. வேற? அடுத்து வீட்டுல சுகர் இருக்கும் பார்த்து இருக்காதுன்னு நினைச்சேன். ஐயோ ஏன் இங்க பாரு இருக்கு, அதனால கொஞ்சமா சுகர் ஆட் பண்ண போறோம்ல. நான் லட்சணம் கூட சேர்ந்து நானும் குக்கிங் பண்ண கத்துக்கிட்டேன். கொஞ்சம் சுகர். என் ஜீனி இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேனாங்க. வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியல, ஆனா அவங்க சமைக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், அப்புறம் அது இருக்காது. எதுக்கு சுகரை போட்டு எடுத்து வச்சாச்சு. எங்க கம்மியா சுகர் போட்டாச்சு. எடுத்து மிக்சிங். அப்படி இல்லம்மா, எப்படி வேணா பண்ணுவாங்க. கொஞ்சம் மில்க் கொடுங்களேன். காய்ச்சாத மில்க் கலக்கியாச்சு. பாப்பா தள்ளுடா. என்ன பண்ணிப்போம்? அதெல்லாம் கலக்கிட்டே இருக்கும். இங்கேயே ஆடுது, இங்கேயே ஆடுது. எங்க ஆடுது? தம்பிக்கு இது பவுண்டா கோத்தினத பாரு. பால் எல்லாம் தேவையில்லப்பா. பண்றது நானு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசக்கூடாது. நான் போயிட்டு வரதுக்குள்ள முட்டை வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. செய்ய தெரியுமா? செய்ய தெரிஞ்சு செய்யறீங்களா இல்ல நீங்களா நீங்க போறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்த கரண்டி எடுத்து ஏங்க, இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு கொடுங்க. தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல நீங்களா செய்றீங்களா? சாப்பிடுறது நாங்க. கருமா பச்சை முட்டை. நானே பச்சை முட்டை சாப்பிட மாட்டேன். அப்புறம் டேஸ்ட் பண்றீங்க. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பச்சை முட்டை சாப்பிடுவீங்களா இருந்தீங்கன்னா கொதிக்குது தண்ணி. ஏங்க சின்னதை எடுத்துட்டு அவ்வளவு பெருசு எடுக்கிறீங்க? உங்க வாய் பத்தாதா? சரி வாங்க, ஓகே நீங்க ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம பிரெட் கல் நல்லா சூடாயிடுச்சு. முட்டை வச்சுக்க பிரெட்டை எடுத்து போட்டாச்சு. அது மேல கொஞ்சம் அப்படியே எக்கா இது பண்ணுங்க. நீங்க செஞ்சு தரீங்களா? அப்ப பேசாம இருங்க. அவ்வளவுதான். என்னடா விம் டப்பால வச்சுட்டு எண்ணெய் ஊத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து இதோட கேப் வந்து அந்த பாட்டிலோட கேப் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம அதை இழுத்து ஊத்திட்டு திரும்ப ஆஃப் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால அதை கிளீன் பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யாராச்சும் உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போட்டுருக்கோம். ஒரு 5 minutes ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா காஃபி வேணும் நமக்கு, அதுக்கு ரெடி பண்ணுவோம். நியூஸ் வாசிக்கிற மாதிரி வசிக்கிறீங்களே மிஸ்டர் வெங்கடேஷ். என்னங்க பண்றது? நான் ஏன் அந்த வச்சிருக்கேன் பாருங்க. இதுவா காப்பிக்கு தண்ணி விடுமா?
இந்த மாதிரி சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் செஞ்சிருந்து நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த உங்களோட மிஸ்டர் கருவா என்ன பண்றீங்க மைண்ட்ல சொல்லுங்க. என்னது முடிஞ்சா அப்படியே பாதி பிரெட்டை வாயிலே போட்டாச்சு. யாருங்க கலர்ஃபுல்லா ரோஸ்ட் சூப்பரா இருக்கு. எனக்கா ஹாலு போனோம் அப்போ குக்கர் தானே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது என்ன நல்லா கன்றாவியா இருக்கு. பிரெட்டுக்கு இந்த அறிகுறியே இல்ல முட்டையே இல்ல. எனக்குள்ள போட்டுட்டே இருக்கீங்க. சாய் வருது. சீப் கெஸ்ட் இதுக்கு சாய் காப்பி வேணும்னா சீப் கெஸ்டா தின்ற கெஸ்டா ரெண்டு ஒண்ணுதான். பிரெட் ஆம்லெட்ல பிரெட் தான் இருக்கு, ஆம்லெட்டே இல்ல. அதையும் வச்சு தின்னு தானே இருக்கீங்க மாஸ்டர். காஃபி கிடைக்குமா? ஒரு half an hour ஆகுங்க. அன்பான கணவன் அழகான துணைவன். உங்களுக்கு இப்படியே செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருந்தா கம்மி செய்வீங்க. அமிந்தாலே பேரின்பமே. ஏய் அப்படியே கூப்பிட்டா அப்பா கூப்பிட்டேன் கூப்பிடு. என்ன பாருங்க இரு ஏங்க என்ன பாருங்க கிட்ட பாருங்க கிட்டக்கு வா அப்படியே கிண்ணத்தோட வா கிண்ணத்தோட. காஃபி ரெடி ஆயிடுச்சா? தட்டி விட்டாத. அன்பான கணவன் அறிவான கணவன். காஃபி ரெடி. உங்க வீட்ல சண்டே ஈவினிங் அண்ட் காஃபி. உங்க வீட்ல என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் அது ஏன் சாய்சான் சாய்சான் ஒரு வம்பளுக்குறாருல அது யாருன்றத பாக்குறீங்களா? அவங்க ஒரு யூடியூப் ஐடி வச்சிருக்காங்க, சாக்கு முட்டை சாய் கார்த்திகாயனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் வாயில பிஸியா இருக்கனால அவரால் சொல்ல முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது சாய் வெங்கட் கோக்கி.